இஸ்ரா மிராஜில் கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்துக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிராஜ் போயிட்டு வந்துட்டார். வந்து அடுத்த நாள் அபு ஜஹல், அபூபக்கர் அலி அவங்களுக்கு இடையில் நடந்த சம்பவங்கள் ஊடாக ரசூல்லாவுடைய இந்த இஸ்ரா மிராஜ் பயணத்தை எந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட உள்ளத்தோடு எடுக்கணும்ன்றது அதை பற்றியெல்லாம் கூடுதலாக கேள்வி கேட்டுலாம் இருக்க தேவையில்லை. அப்படி நடந்துச்சா ரசூல்லா சொன்னாரா அது நடந்திருக்கும் என்றது அபூபக்கர் அலி எங்களுக்கு காட்டி தந்த முன்மாதிரி. அபூபக்கர் அலி ரோல் மாடல் அப்படித்தானே இருக்கிறார். இன்கான கால கதி சதக் அவ்வளோதான் சொன்னேன். அவர் சொல்லியிருந்தால் அவர் உண்மையை தான் சொல்லுகிறார். அதனால் அபூபக்கர் அலி அவர்களுக்கு சித்திக் என்ற பட்டம் வரலாற்றில் கிடைக்கப்பட்டுச்சு. எனவே எங்களோட ஈமான சோதித்த ஒரு சம்பவம் தான். அப்போ அந்த இடத்துல நாங்கள் லாஸ்ட் வீக் முடித்தோம். இஸ்ரா மிராஜ் பயணத்துக்கு பிறகு தான் இஸ்லாமிய உலகத்தில் பெரிய மாற்றங்கள் வருது. ரஹீக்குல் மக்தூம் புக்கை வாசித்து விளங்கும். அதில் அவர் போட்டியில் தலைப்பண்ண அதுக்கு பிறகு சும்மா அந்த ஒரு நல்ல தென்றல் காற்றொண்டு அப்படி வீசின மாதிரி ரசூல்லா ஃபீல் பண்ணினு. அதாவது அடுத்த வரலாற்று சம்பவங்கள் அப்படித்தான். ஒரு நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் வர தொடங்குது. நல்ல நல்ல சைன் விளங்குது. இந்த மார்க்கம் வெற்றி பெறப்போகுதுன்றது. ஏன்னா இஸ்ரா மிராஜ்ன்ற ரசூல்லாவுக்கு கிடைச்ச ஒரு மிரக்கல் தானே, ஒரு அற்புதம் தானே. இது ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தா எங்கே சரி ஒரு இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இப்படி ஒரு அற்புதத்தால் அல்லாஹ் தாலா காட்டி ஐநூறு திருப்பிப்பான். இப்போ இப்ராஹிம் நபி எடுங்களேன். இப்ராஹிம் நபியை நெருப்புல வீசினதும் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல வார எப்படி கூனி யானாரு பர்தன் வசலாமா. நெருப்புக்கு அல்லாஹ் தாலா போட்ட ஆர்டர் வந்து இப்ராஹிம் மீது மட்டும் நீ கூலாவும் சேஃபாகவும் இது, பாதுகாப்பாகவும் இது, அமைதியாகும், சலாமா. இப்போ அது அந்த ஒரு அற்புதம் நடந்ததுக்கு பிறகு தான் இந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் அவருடைய தாவா பணி வெற்றி பாதையை நோக்கி அடுத்து விரைவாக உலகம் முழுக்க பரவுது. மூசா நபியுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்கள். எல்லாம் நடந்து ஃபைட் பண்ணி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அங்கே வைத்து இங்கே வைத்து எல்லாம் நடந்து கடைசிக்கு அந்த அற்புதம் நடந்ததுக்கு பிறகுதான் குழந்து கடைசி வரை ஓடி மரணம் என்ற இடத்து வரையும் பெய்த்து அந்த இடத்துல அல்லாஹ் தாலா பாதுகாத்து விடுறான். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அதுக்கு பிறகு அஹ்லுல் கிதாபுகள் அவங்களோட மார்க்கம் தௌராத் வேதம் அப்படியே உலகத்துக்கு பரப்பப்படுது. இப்படி ஒரு 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 ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வாரத்துக்கு நபிமாருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் சில அற்புதங்கள் இல்லை அல்லாஹ் தாலா கொடுத்தீங்க. அதாவது கடைசி பாயிண்ட் வரையும் கொண்டு போய் இனி இல்லை இனி முடிஞ்சின்ற வரைக்கும் கொண்டு போய் அந்த இடத்துல அது என்னன்னா எங்களை வாழ்க்கையில் நாங்கள் எடுக்க வேண்டிய வந்து இப்படி எங்களையும் சோதிப்பான். அந்த இடத்துல எங்களோட ஈமான நாங்கள் எந்த அளவுக்கு வைத்துக்கொள்கிறோம், விட்டு விடுறோமான்றதான் அதினுள்ள சேலஞ்ச். நாங்கள் அந்த லிமிட்டுக்குள்ளே ஈக்கிறோமா? பல கஷ்டம் வரையில் தானே. அது எங்களோட லைஃப்பை பொறுத்த வரல எங்களுக்கெல்லாம் நும்ரூத் மாதிரியோ அல்லது ஃபிரௌன் மாதிரி அந்த அந்த இஷ்யூக்கள் இல்லையே. எங்களை கொல்ல பார்க்குற வெட்ட பார்க்குற அல்ஹம்துலில்லாஹ் அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ இல்லையே. எங்களுக்கு வரணும் ஒரு நியூ எக்கனாமியை வரும் அல்லது ஏதாவது பர்சனல் இஷ்யூக்கள் தானே வரப்போகும். வந்து எங்களை அப்படி கரெக்டு சில வேலை ஒரு ஹராத்துட லெவல் வரையும் கொண்டு போகும். டிக்கிறா இல்லையா, டீல் நல்லா இருக்கிறது யோசிச்சு இருந்து அந்த இடத்துலேருந்து டைவர்ட் ஆகி வரோமாண்டு அல்லாஹ் தாலா சோதிப்பான். முகமது நபியே, இப்ராஹிம் நபி, மூசா நபி இப்படி எங்களுக்கு சொல்லிக்கொண்டு போய் நபிமார்களை சோதிக்கணும்ல. சொர்க்கம் சோர்த்தானே அவங்களுக்கு. இந்த நபியா ரசூலா தெரிவு செஞ்சா அல்லாஹ் தாலாவுடைய லிஸ்ட் படி கொடுக்கணுமே. ஆனாலும் அல்லாஹ் தாலா சோதிக்கிறேன். என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்து ஒரு சக்ஸஸ் எடுக்கணும்னு சொன்னால் இந்த ப்ரொசஸ் வந்து வரும். அதே ப்ரொசஸை தான் நாங்கள் ஒரு காஃபிர்கிட்ட பார்த்தாலும் சில விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிருந்தால் அவனும் கோ த்ரூ பண்ணிப்பான். இப்படி போய்ப்பான். சில வேலை ஹராத்தை செஞ்சுப்பான், அது வேறு. ஆனால் சில ஃபைனல் பாயிண்ட் வரையும் சில ரிஸ்க் எடுத்துப்பான். எடுத்ததால நான் அடுத்து சக்ஸஸ் ஆகிருப்பான். அது மாதிரி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே. ரசூல்லா வந்து எடுத்த கடைசிக்கு பார்க்குறார் மக்காவில்
மேக்சிமம் ட்ரை எதுவும் நடக்குதில்லை. அப்போ ஏன் தாயிஃபுக்கு போகிற? ரசூல்லாவுக்கு தெரியுமா தாயிஃபில் வந்து போனோடனே கூப்பிட்டு வர வைப்பாங்கன்னு. வாங்க வாங்க ரைட் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் முடியும். ரசூல்லாவுக்கு எந்த ஜீரோ, எந்த ஒரு ஷோரும் இல்லை. போனது போகிற என்ன நடக்குது? மக்காவை விட மோசமான அங்கே இருக்கணும். மக்காவை விட மிக மோசமான ஆட்கள். இன்றைக்கு கூட தாயிஃப் வாசிகளுக்கு இல்லை இப்போ கூட தாயிஃப் வாசிகள்கிட்ட அப்படி ஏதாச்சும் சொல்லும் போது நீங்கள் ரசூல்லா கிடைச்ச பரம்பரை தானேன்னு சொன்னால் மிச்சம் கவலைப்படுவாங்க. இப்போ அது ஒரு என்ன ஹிஸ்டாரிக்கலி அவனோட ஏரியாவுக்கு ஒரு பிளாக் டொட் தானே. என்னென்னா தாயிஃபுக்கு போனது போகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையானது என்னென்ன, எந்த அளவுக்குன்னா ரசூல்லாவை கொண்டு விடுவானோன்ற அளவுக்கு தாக்குதல் நடக்குதுங்க. கம்யூனிட்டி அப்படியே ஏவி விட்டு பைத்தியகாரன், அடுத்தது இந்த சிறுவர்களை ஏவி விட்டு கல் அடித்து ரசூல்லாவை விரட்டுற அளவுக்கு, அதாவது ஒரு மென்டல் பைத்தியகாரனத்தின் ஊரில் விரட்டுற மாதிரி நபி அவர்களை விரட்டுற அளவுக்கு அந்த இடத்துல இன்சிடென்ட் நடக்குது. அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு கட்டம். அந்த கஷ்டத்தை தாண்டி ரசூல்லா இங்கே வந்தது பிறகு சைட் சப்போர்ட்டுக்கு இருந்த பெரிய பெரிய இந்த பில்லர்ஸ் எல்லாம் ரசூல்லா இழக்கிறார். அந்த அளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரசூல்லாவை பணியை கொண்டு வந்ததுக்கு பிறகும் ரசூல்லா குர்ஆன்ல வருமே, ஈமான் கொண்டவர்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். லா யை அசுல் இந்த வேர்ட் வரும். ஒருபோதும் ஈமான் கொண்ட ஆட்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு நாள் நம்பிக்கை இழக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் தஆலா எங்களோடு இருப்பான் என்ற விஷயத்தில் உறுதியாக இருப்பார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே உறுதியோடு இருக்கிறார். இருக்கும்போது தான் அடுத்த அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் ஒரு ப்ளூமிங் சைன் கிடைக்கிற மாதிரி தான் மதீனா சஹாபாக்கள் ரசூல்லா சந்திக்கிறது. ஹஜ்ஜிக்கு வந்த சஹாபாக்கள்ல 6 பேரை ரசூல்லா சந்திக்க கிடைக்குது. யோசிக்கல, மதீனால இருந்து வந்த 6 பேர் தான் கடைசிக்கு முழு மதீனாவும் இஸ்லாமா மாறுறதுக்கு காரணம் 6 பேர். குவான்டிட்டி இல்லை முக்கியம், குவாலிட்டியே. அந்த 6 பேருடையும் குவாலிட்டி. அந்த 6 பேரும் போய் என்ன செஞ்சாங்க, நாங்கள் பிறகு வர சீரால நாங்கள் பார்ப்போம். அந்த 6 பேரும் இன்னும் 6 பேரை கூட்டிகிட்டு வராங்க. அந்த 6 பேர் போய் இன்னும் 6 பேரை கூப்பிட்டு வராங்க அடுத்த முறை. அப்போ இன்னொரு செகண்ட் எக்ரிமெண்ட் ஒன்று நடக்குது. அப்போ 6 மாறும் 12 பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 பேரோட அனுப்புகிற யார், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறார்கள். அடுத்த வருஷம் வரும்போது 72 பேர். அப்போ அந்த அளவு ஒரு விதின் 3 இயர்ஸ் 2-3 இயர்ஸ் உள்ளுக்குள்ள மதீனாவில் ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்க இயலும்ன்ற ஒரு நம்பிக்கை தர அளவுக்கு ஒரு டீம் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதே நேரம் மதீனாவுக்கும் தேவைப்பட்டுச்சு ரசூல்லா மாதிரி ஒரு தலைவர், ஒரு பொது தலைவர் தேவைப்பட்டுச்சு. அவங்களோட இன்டர்னல் இஷ்யூ இருந்துச்சு, ஹவுஸ் ஹஸ்ரஜ், அடுத்தது அஹ்லுல் கிதாப் யூதர்கள் அவங்களோட பிரச்சனை இருந்ததால் அந்த 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 சிச்சுவேஷன் அவங்களே தேவைப்பட்டுச்சு. அப்போ எனவே ரசூல்லா போய் இப்போ இங்கே 13-14 வருஷம் மக்காவில் ஃபைட் பண்ணி மக்காவில் செஞ்ச அவ்வளோ தாவாவுக்கும் விட பல மடங்கு ஸ்பீடாக அந்த 10 வருஷத்துக்குள்ள ரசூலா அச்சீவ் பண்ணுறார். பத்ர் யுத்தம் வெற்றி கிடைக்குது, உஹத் யுத்தத்தில் தோல்வி, அடுத்து ஹந்தக் யுத்தத்தில் வெற்றி வருது, அதுபோல் வார யுத்தங்கள் எல்லாத்துலேயும் மாறி பெரிய வெற்றி. மக்காவுக்கு மதீனாவுக்கு வெளியிலேயும் யுத்தம் போகிற அளவுக்கு, யுத்தம் செய்கிற அளவுக்கு முஸ்லீம்கள் பலம் பெறுறார்கள் வித்தின் 10 இயர்ஸ் இருக்கிற. அந்த 10 இயர்ஸுக்கு பிறகு இங்கே வந்தது பிறகு என்ன நடக்குது, முழு மக்காவும் சரண்டர் ஆகி இந்த அதாவது ரசூல்லா எங்கே தவா செய்யணும்னு தொடங்கினாரோ மக்காவில், அதை விட பல மடங்கான ஒரு பகுதியை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரையும் ரசூல்லா இன்னும் போட்டு தான் போகிறார். அதுக்கப்புறம் யாருக்கு தலைமைத்துவம் பண்பு வரணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அன்றைக்கு தொடங்கினது 1924 வரையும் ஏதோ ஒரு பேரில் இஸ்லாமிக் கவர்மெண்ட் இருக்கிற அளவுக்கு, இந்த இஸ்லாமிக் எம்பையர் இருக்கிற அளவுக்கு ஒரு வேலையை எடுத்து
எடுத்து வைக்க ஒரு இடம் தான் இது இஸ்ரா மேராஜ். அதுதான் எங்களுக்கு தேவை. அப்போ எந்த அளவு ஒரு பூஸ்டர் ரசூல்லா கொடுத்துருக்கும். இந்த அளவுக்கு ரசூல்லாவை தூக்கி வைக்கிறேன்னு சொன்னால் அதை கீழே விழுந்த ஒரு மனுஷனை தூக்கி இல்லை இப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யலும்ன்ற அளவுக்கு ரசூல்லாவை கொஞ்சம் குலுக்கி எடுத்து சும்மா ஒரு ரீபில்ட் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணின மாதிரி ஒரு வேலை தான் இந்த இஸ்ரா மேராஜில் நடந்தது. அப்போ அதால் தான் இஸ்ரா மேராஜ் வந்து இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான பகுதி. ஒரு ஈமானோட இருக்கிற ஒரு முஸ்லீமுக்கு வந்து இஸ்ரா மேராஜ் மாதிரி எனி டைம் எதுவும் நடக்கலாம். ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள். நாங்கள் இருக்கிற ரியாலு சாலினில் படித்த மாதிரி நியத்து நல்லாவே இருந்தால் பல கஷ்டங்கள் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்ரா மேராஜோட அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு ரிலீஃபை கொடுத்தானோ அது மாதிரி ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் எனி டைம் நடக்கலாம். இண்டிவிஜுவலி சில வேலை கம்யூனிட்டி எதுவும் நடக்கலாம். அது எதுவும் எங்கட கண்ட்ரோல் இல்லையே. இப்போ இந்த இஸ்ரா மேராஜ் மாதிரியான ஒரு சம்பவத்தூடாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்னென்னா எங்களோட செயற்பாடுகள் வந்து எப்பயும் அது வந்து ஸ்டடியாக இருக்கணும், கண்டினியூஸாக செஞ்சு கொண்டு போகணும். இப்போ கண்டெம்பரரி இஷ்யூன்னு எடுத்து எங்களோட பள்ளியாற்ற வேலை எடுங்களேன். புதிய மஸ்ஜிதுக்குரிய வேலை நடக்கும்போது அந்த எமௌண்ட்டெல்லாம் நாங்கள் யோசித்தோம்னு சொன்னால் அந்த இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் போவோம் பின்னுக்கு போய் உள்ள சிச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பாருங்களேன். லேண்ட் எக்கா பண்ணணும், எடுக்கணும், அப்ரூவல் எடுக்கணும். அப்ரூவல் வரும்போது எவன் வருவானு, யூதன் வருவானா, கிறிஸ்தவன் வருவானா, எவன் வருவான்னு தெரியாது. பல இஷ்யூஸ் அந்த டைம் கூட மண்டையில் ஓடிக்கொண்டு தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த வேலோட நியத்தோட பவரும் அதே நேரம் நியத்தை அல்லாவுக்காக வேண்டி இது ஒரு கம்யூனிட்டி, ஒரு எதிர்கால முழு முஸ்லீம் சமூகத்துக்காக வேண்டி இதில் பர்சனல் கெயின் எதுவும் இல்லையா இருக்கும். அந்த நல்ல நியத்தோட அந்த வேலையில் இறங்கி வரும்போது இப்போக்கு வந்திக்கிற மாதிரி அடுத்த ஆட்டம் போகாதுன்றதுல எந்த போகாதுன்னு நாங்கள் நினைக்கவே தேவையில்லை. அது அல்லாஹ் தஆலா எந்த நிமிஷம் எப்படி மாற்றுவான்னு தெரியாது. எந்த நிமிஷம் எது நடக்கும்னு எந்த நிமிஷம் இல்லை செகண்டை வச்சு சொல்லணும். எந்த செகண்டில் என்னத்தை கிளிக் ஆகும்னு தெரியாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு தூங்குறதுக்கு முன்னுக்கு கூட அவருக்கு தெரியாது இப்படி நடக்கும். இஸ்ரா மிராஜ் எப்படித்தான் நடக்குது. தூங்குறதுக்கு முன்னுக்கு கூட ரசூல்லாவுக்கு தெரியாது அட இன்றைக்கு நான் இப்படி ஒன்று எனக்கு நடக்கும்னு சொல்லி. அந்த நிமிஷம் வரை ரசூல்லாவுடைய உள்ளத்தில் என்ன, இந்த சமூகத்தை எப்படி நான் நேர் வழியை கொண்டு வர்றது. எப்பயுமே ரசூல்லா குர்ஆனில் வரும் என்ன, அல்லாஹ் முஹதி கௌமி ஃப இன்னஹும் லா யஅலமூன். இவர்கள் அறியா சமூகம் ஆகிறாங்க, எப்படி இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்குறது. அறியா சமூகம் ஆகிறாங்க, இவங்களை எப்படி நேர்வழியை கொண்டு வர்றது. அந்த அது என்ன அந்த சொல்கிறதான் என்ன மனசில் ஒன்று தொடர்ந்து அந்த இன சைக்காலஜிலெல்லாம் வருமே, அந்த மனசில் ஆள் மனசுக்கு போனால் நாங்கள் ஸ்டடியாக இந்த எப்பவும் வந்து அந்த வேலை எப்படி சரி நடக்க முடியும். அது மாதிரியான ஒரு ரசூலாவுடைய ஹிம்மத்து முழு முயற்சியும் இதை நோக்கி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எதிர்பார்க்காத அளவு ஒரு ஆளால் எதிர்பார்க்க இயலாத ஒரு பூஸ்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாரு. அந்த பூஸ்ட் அளவு விலங்குகளை பின்னுக்கு நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா, பின்னுக்கு நடந்த வெற்றியெல்லாம் வச்சு பார்த்தா அதுக்கு பிறகு தோல்வி ஒன்று இல்லை. இந்த சம்மதிக்கு பிறகு ரசூல்லாவுக்கு பெரிய ஒரு தோல்வி ஒன்று நடந்தது வரலாற்றில் இல்லை. ஹிஜ்ரத்தெல்லாம் 100% சக்ஸஸ்ஃபுல். ரசூல்லா ஹிஜ்ரத் எப்படியெல்லாம் தடுக்க பார்த்தான், ஆனால் எதுவரை ஒன்றும் நடக்கலை. எல்லாமே சக்ஸஸாக அந்த வேலை செய்து முடிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு டானிக் தான் இந்த ஹிஜ்ரத். அப்போ இந்த இஸ்ரா மிஅராஜ் இதில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமாக அடுத்த படிப்பினை, இப்போ முக்கியமான படிப்பினோட லைஃப் படிப்பினே இதுதான். எப்பயும் நாங்கள் நம்பிக்கையில் இருந்துடப்படாது, டிஸ்பரேட் ஆகிடப்படாது. நாங்கள் இதில் நடக்க முடிச்சுன்னா பாசிட்டிவாக இருக்கணும், இந்த வேலை நடக்கும், அதை நோக்கி போகணும். யா அல்லாஹ் இருக்கிற சந்தர்ப்பத்தை தா அல்லாஹ்வுடனான தொடர்பை நெருக்கமாக கொண்டு நியத்தை நாங்கள் சரியாக வைத்து கொண்டால் அந்த வேலைகள் ஏதோ ஒரு வகையில் நடக்கும். மூசா நபிக்கு நடந்தது, இப்ராஹிம் நபிக்கு நடந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது. இன்னொரு ஆளுக்கு நடக்காதுண்டு
எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. இப்போ இதை அல்லாஹ் தாலா சொல்லும் போது எப்படி தெரியுமா சொல்ற, எப்பயும் இந்த இது மாதிரியான சம்பவங்கள் ஊடாக நாங்கள் உங்களை உலகத்துக்கு நாங்கள் படிப்பிச்சு தரோம். என்னன்னு சொன்னா லினுரியஹும் மின் ஆயாத்தினா, ஆயத்தின் சொல்ல நாங்கள் மொழிபெயர்க்கல பல மாதிரி மொழிபெயர்ப்போம். ஒன்று எவிடன்ஸ், இந்த இஸ்லாமியராஜோட நாங்கள் எங்களோட எவிடன்ஸை காட்டுறோம். சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, நபிமார் இருந்தாங்க, இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் காட்டுறோம்னு வருதான ப்ரூஃப். அதே மாதிரி இன்னொன்று வரும் எங்களோட வசனங்கள், அதாவது குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்களை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்காக. எல்லாத்தையும் விட என்னன்னு சொன்னா நாங்கள் ஈக்கிறோம்ன்றதை காட்டுறது. எங்களோட சக்தி, எங்களோட ஆற்றல் உண்டு, எங்களோட பவர் உண்டு, இந்த பிஹைண்ட் த வேர்ல்டு, இதுக்கு பின்னால நடந்து கொண்டு இருக்குது, அதை காட்டுற ஒரு விஷயம்தான் இந்த சம்பவங்களூடாக அல்லாஹு தாலா உலகத்துக்கு காட்ட வந்த பிரதான நோக்கம். இதைத்தான் மூசா நபியுடைய சம்பவமாக இருக்கலாம். அதில் என்ன வருது, லினுரியஹும் மின் ஆயாத்தினல் குப்ரா. மூசா நபி ஊடாக நான் காட்ட வந்தது என்ன, ஒரு பெரிய ஒரு சக்தி உண்டு பின்னிக்கு ஈகுது, அது இயங்கி கொண்டு ஈகுது. எப்போ அது எங்களுக்கு விளங்கும்ன்றதுதான் எங்கட கியூரியாசிட்டியே, இது டக்குன்னு நடக்கணும், எங்களுக்கு விளங்கணும், கண் முன்னுக்கு விளங்கணும் அப்படின்னா எங்கட இது. ஆனால் அது இருக்குது, அது எப்போ சரி டைமும் காட்டும். அப்போ அது அப்படி காட்டின டைம் தான் என்ன ரசூல்லாவுக்கு இஸ்ரா மேராஜ். அப்போ இஸ்ரா மேராஜை பற்றி சொல்லும்போது சூரத்துல் இஸ்ரால முதலாவது வசனத்திலே அல்லாஹ் தாலா சொன்ன, இவரை நாங்கள் இரவு நேரம் மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரையும் கூட்டிகிட்டு போகிறோமென்ட்டுக்கு லினுரியஹும் மின் ஆயாத்தினா, எங்கட இந்த என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது இந்த பகுதியை எங்களோட பவரை நாங்கள் காட்டுறதுக்கு, அட்டாட்சியில் காட்டுறேன்னா அது அர்த்தம். அங்கே போனது பூரா விளங்குறது தானே, மலக்குமார்களை நேரடியாக சந்திக்கிறது, நபிமார்களை காட்டுறது. அப்போ அதெல்லாம் வெந்தே ரசூல்லாவுக்கும் முன்னுக்கு நடந்த மாதிரி ஒரு சக்தி ஒன்று இருக்குது, ஒரு பவர் ஒன்று இருக்குது. நீங்கள் அதில் நம்பிக்கை இழந்துட வேணாம். வலா தை அசு மிர் ரஹ்மத்தில்லான்னு வரும். அல்லாவுடைய அருளில் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். நீங்கள் அப்படி நம்பிக்கை இழந்தீங்கன்னு சொன்னால் ஈமான் விட்டு போயிட வேண்டி வரும், அடுத்த நிமிஷம் போயிடுவோம். இவ்வளோ எல்லாம் நடக்குது, எங்கே நல்லா இருக்கிறேன்னு ஒன்றும் காணலையேன்னு நினச்சோம்னா அதோட ஈமான் போயிடும். சில நேரம் கிட்ட வந்தீங்க, அந்த அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் அந்த எண்ணம் வந்ததால் அது ரிட்டர்ன் ஆகிரும் மேலும். அது இன்னொரு படிப்பினை. இது மாதிரியான சம்பவங்களூடாக அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொல்ல வாரேன்னு சொன்னால், பின்னால் பிஹைண்ட் த சீன் பெரிய ஒரு சக்தி உண்டு, ஒரு செட்டப் கொண்டு இருக்குது. அந்த செட்டப்பால் எதுவும் செய்யலாம், எதை நினைச்சாலும் அவர்களால் செய்யலாம். அதை ரசூல்லா பிறந்த வருஷத்துலேருந்து நீங்கள் காட்டினதுன்னு அப்ராவுடைய படையுடைய சம்பவம் எல்லாம் வருது தானே. அப்படி அற்புதங்கள் அடிக்கடி நடக்கும். அதான் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல எங்களுக்கு காட்டித்தாரான். அடுத்த விஷயம் இல்லை பரவாயில்ல, நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இல்லை ஜாக்கி இல்லாட்டி பரவாயில்ல. இந்த இல்லை நீங்கள் உங்களுக்கு இல்லை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, ஒரு நபியாக இருந்தாலும் கூட, ஒரு ரசூலாக இருந்தாலும் நபியாக அல்லாஹ்வால தெரிவு செய்யப்பட்டு, வலைக்கும் சலாம், அதாவது என்னென்னா நபி ரசூல் அல்லது பெரிய ஒரு இமாமாக இருக்கலாம், அல்லது ஒரு முஜாஹிதாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு மனிதனை பொறுத்த வரையில் மனிதன் என்ற வகையில் அவர் அந்த ஹியூமனிட்டின்னு இருக்கிறது தானே. ரசூல்லா இருந்தாலும் ரசூல்லா தான், அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்ட நபி. ஆனால் அவர் ஒரு மனிதர். அதைத்தானே கேட்டாங்க, வந்த வகி வந்து ஒரு மலக்குக்கு வரையில், இவர் சும்மா சந்தையில் போகிறார், நடந்து திரிகிறார், இவருக்கு எப்படி வகி வந்துச்சுன்னு. என்னென்னா ஒரு மனிதன் தான் ரசூல்லா. இப்போ மனிதன் என்ற வகையில் எப்பயும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும்போது சில ஆறுதல் கொண்டாலும் கன்சலேஷன் ஒன்று தேவை.
கவுன்சிலிங் ஒன்று தேவை. ஒரு சின்ன ஒரு ஆறுதல் ஒன்று ஒரு மனுஷனுடைய வகையில் தேவை. ஒரு மனுஷனுடைய லைஃப்லேயும் ஒரு கஷ்டத்தில் ஒருத்தன் இருந்தாண்டா அவனுக்கு ஒரு என்ன ஒரு வேர்டை பயன்படுத்திக்கணுமோ அதை பயன்படுத்தி ஒரு கொஞ்சம் ஆளை தூக்கிடணும். அப்படியான ஒரு சுச்சுவேஷன் உண்டு ரசூல்மார்களுக்கும் கூட அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி வச்சுக்கிறான். அது என்ன மனுஷனுடைய வகையில் அந்த பதிவை பார்க்கணும். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? அப்படி இல்லாட்டி மலக்குமார் மாதிரி வச்சிருவோம் இல்லையா? இவங்களுக்கு கொண்டு போய் நடக்காதேண்டி அந்த ஃபீலிங் கொண்டு இல்லாமக்கி ஈக்கிறன்ஸ்னா ஸ்பெஷலான ஒரு டீமாக போயிடும். அப்படி இல்லை, நபிமார்கள் அவங்களுக்கு பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், இந்த மனிதன் என்ற வகையில் உள்ள ரூட்டில் அவங்க இதை வெற்றியை நோக்கி போகணும். உதவியல் வரையிலும். ஆனால் ஸ்டில் மனிதர்கள் கவலை இருக்கும், துக்கம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை என்று வருது. அந்த ஆறுதல் ரசூல்லாவுக்கு கிடைச்சிது. அவங்களோட அந்த வேலோட மெக்னிடியூடு அவங்களுக்கு உள்ள அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி மெக்னிடியூடுக்கு ஏற்ப அவங்களுக்கு அல்லாஹ் அப்படி என்று கொடுத்தான். அதே மாதிரி எங்களோட சமூகத்தில் எங்களோட சொசைட்டியில் இண்டிவிஜுவலி யாராவது ஒரு பிரச்சனையோடு உள்ளாக இருந்தால் அவருக்கு நாங்கள் அவரோட மெக்னிடியூடில் எங்களோட ஏற்ற அளவில் ஒரு இது மாதிரியான ஒரு ப்ரொசஸ் ஒன்று ஏதாவது செய்கிறது மனிதனிட வகையில் தேவையும் தான், சதக்காவும் தான், அவரோட ஈமான காப்பாற்றுறதுக்கு செய்கிற ஒரு உதவியும் தான். இப்போ அதனால் நோய் ஒன்று வந்தால் பார்க்க போக சொல்லி இஸ்லாத்தில் ஏன் பார்க்க போகிறதுக்காக நோயிலே சாக போகிறல அப்படிதான் நான் பார்க்க போனேன் அவர் நோயிலே சாகிருமா இல்லையே. ஆனால் மிக முக்கியமான இபாதத்தை வச்சிருக்கு. காரணம் என்னென்னா இது மாதிரியான ஒரு ப்ராசஸ் அதில் ஒரு மைனர் லெவல் தான் இது. ஆறுதலாக இருக்கும், ஒரு மன ஆறுதலை கொடுக்கும். சில வேளை அந்த ஆறுதல் ஊடாக பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து நோயிலே சாகவும் மேலும் அல்லது ஒரு பிரச்சனை ஒன்றுகிறார், ஒரு ஹராத்தில் ஒரு கஷ்டத்தொண்டில் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுக்கிறார், சூசைட் மாதிரி போகிறோன்னு விற்பானே, அப்படியான ஒரு மேக்சிமம் சுச்சுவேஷன். ஆனால் போய் பேசுகிறதால ஒரு டீமாக போய் பேசுகிறதால அவருக்கு ஒரு பேக்கப் பண்ணி இருக்குது. உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை நாங்கள் சில ஏற்பாடுகள் இப்படி செய்வோம்னு 4 பேரோட ஒரு மஷூரா பண்ணும்போது ஒரு டீமாக பேசும்போது ஒரு சில அவர் கொஞ்சம் அவர் அந்த முடிவுலேயும் சில வேலை விட்டு வருவார், வந்து மார்க்கத்தோட ஈக்கலும் சமூகத்தோட ஈக்கலும். அப்போ கம்யூனிட்டின்ற வகையில் பிஆர் குரூப் எல்லாம் இது மாதிரியான வேலையில் யோசிக்கணும். பர்சனலி இண்டிவிஜுவலி பிரச்சனையில் இருந்தால் அதுக்குரிய ஒரு ஏதாவது ஒரு மெத்தட் ஒன்று இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல அல்லாஹ் தாலா இஸ்லாமிய ராஜா ரசூல்லாவை கொடுத்த மாதிரி ரசூல்லா இந்த வேலையை செஞ்சார். ரசூல்லா சஹாபாக்களுக்கு இந்த வேலையை செஞ்சார். சஹாபாக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ரசூல்லாட்ட போய் பேசினா ரசூல்லா துவா கேட்பார், பிரச்சனையை தீர்த்து வைப்பார், அல்லது ஏலாத்த அல்லாட்ட பொறுப்பு சாட்டுவார். அல்லது உதாரணமாக ஹிஜ்ரத் போனதும் என்ன நடந்துச்சு, எல்லாரும் பிரச்சனை போன ஆட்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை. அப்போ அங்கேயும் ஒரு கவுன்சிலேஷன் இந்த கவுன்சிலிங் வேலை நடக்குது. உடனே أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
அடுத்தது அடுத்த விஷயம் வந்து நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் ஞாபகப்படுத்தினோம், அதை பார்த்தோம், ஞாபகப்படுத்தி விட்றேன். இந்த இஸ்ரா மேராஜூடாக எங்களோட ஈமான்ட அளவை அல்லாஹ்தாலா திரும்ப செக் பண்ணுறேன். நாங்கள் நம்புகிற அளவுக்கு இருப்போம், எங்களோட ஈமான் அளவு இருக்க போகுது. அதில் சந்தேகங்கள் எல்லாம் இருந்தேன்னு சொன்னால் எங்களோட ஈமானில் ஒரு கேள்வி வந்துடும். எனவே அந்த சந்தேகம் எதுவும் இருக்கக்கூடாது. நடந்தது அவ்வளவும் உண்மை என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும், அது உறுதியாக இருக்கணும். அடுத்த விஷயம் மஸ்ஜிதுல் அக்ஸா பற்றி வந்ததால் ரசூல்லா மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு எடுத்த அல்லாஹ்தாலா மேராஜை தொடங்குறான். அதனோட மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து பாயிண்ட் பண்ணுறான், மறுமை வரையும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து முஸ்லீம்களுடைய விஷயத்தில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கணும். அப்போ பலஸ்தீன பிரச்சனையோ அல்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பிரச்சனையோ எங்களோட பிரச்சனை இல்லைன்ற ஒரு ஃபீலிங் எங்கள்கிட்ட இருக்கே இல்லாது. இப்போயும் நாங்கள் அதுக்காக மினிமம் துவாவூடாக சரி எங்களோட உள்ளத்தால் தொடர்பு இருக்கணும், துவாவூடாக ஒரு தொடர்பை நாங்கள் எப்பயும் பேணிக்கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்ரா மேராஜுடைய பகுதியிலேருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள். இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை யாசீனை வந்து போயிட்டு வந்து தொடங்குவோமே. வாரக்கிழமை வந்து இப்போ அதுக்கு பிறகு